மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் விடுதலை தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்றி வைத்திருக்கிறார். முதலமைச்சர் கான்வாய் வாகனத்தில் வந்தபடி தற்போது புதுச்சேரியின் விடுதலை தினத்தை முன்னிட்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். தொடர்பான காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். கடற்கரை சாலையில் நடைபெற்று வரும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் சித்தார்த் இணைப்பில் இருக்கிறார். சித்தார்த், வணக்கம். புதுச்சேரியில் இன்றைக்கு விடுதலை தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தற்போது தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வு தொடர்பான முழு விவரங்கள். ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியாவிற்கு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் இருந்த புதுச்சேரிக்கு அப்போது விடுதலை கிடைக்கவில்லை. இந்தியா சுதந்திரம் அடைந்து சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து விடுதலை கிடைத்தது. இந்த நாள் புதுச்சேரியின் விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நவம்பர் 1ஆம் தேதியான இன்று புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் விடுதலை நாள் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையினர் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பல்வேறு வகையான கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விழாவில் சபாநாயகர் செல்லும், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு அரசாங்கத்திடமிருந்து பெற்ற சுதந்திர சீர்குலைக்கும் வகையில் புதுச்சேரியில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசினர் ஜனநாயக சீர்கேடை கண்டித்தும் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தவில்லை என கூறி விடுதலை நாள் விழாவை இந்திய கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். முன்னதாக விடுதலை நாளை முன்னிட்டு முதலமைச்சர் நிகழ்ச்சி உரையில் புதுச்சேரி கல்வியில் 6வது இடத்தை பெற்றுள்ளதாகவும் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் 100 விழுக்காடு மாநில நிதியிலிருந்து மத்திய உணவு வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவை வழங்குவதில் முன்னோடி மாநிலமாக புதுச்சேரி தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் அவர் பெருமிதம் கொண்டார். தொடர்ந்து கடற்கரை சாலை விழா முடிந்த பின்னர் சட்டப்பேரவையிலிருந்து முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் மரியாதை சட்டப்பேரவையில் ஏற்றுக்கொண்டார். மோனிகா, தகவல்களுக்கு நன்றி சித்தார்த்.